பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்படலாம். இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு போறதுக்கு மூல காரணம் யார்? செங்கோட்டனையும் லீமாரோஸும் போடும் பிளான் என்ன? இவருடைய சந்திப்பில் பின்னணி என்னவா இருக்கிறது? சமீப காலமா தாவேக்காவுக்குள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரா உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பகிரங்கமா 6 பேர் உள்ள வந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் போய் சேருவாங்களா மாட்டாங்களா, என்னதான் ஒரு முடிவுல இருக்கிறாங்க, அதிமுகவுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. திரைமறைவுல இவங்க போடுகிற பிளான் என்ன அப்படின்னு பலராலும் இங்க கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. என்னதான் அதிமுகவிலிருந்து தாவேக்கா பக்கம் யாராவது ஒருத்தரை சந்திச்சா உடனடியா என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கிறாரு. ஒண்ணு மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிடறாரு, இல்ல அவங்கள கட்சியை விட்டு நீக்கி வச்சிடறாரு. யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிடறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா லீமாரோஸை மட்டும் ஏன் இவர் பதவியை பறிக்காம இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க பெரும் கேள்வியா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதனா ஒரு அச்சம் வந்திருக்குதா? ஏன் லீமாரோஸை பார்த்து இப்படி பயப்படுறாரு? ஏன் லீமாரோஸ் மேல அவர் பதவியை பறிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. குறிப்பா 25 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் 25 எம்எல்ஏக்கள் ஸ்டார்டிங்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்னு நிலைப்பாட்டுல உடனே என்ன பண்ணாருன்னா எல்லார் பதவியை பறிச்சாரு. கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுங்க, இது மட்டும் நீங்க மாவட்ட செயலாளர் கிடையாது, சாதாரண ஒரு உறுப்பினர் அப்படின்னு ரேஞ்சுக்கு என்ன பண்ணாரு கொண்டு வந்தார். ஆனாலும் அப்பவும் லீமாரோஸுடைய பதவி அவர் பறிக்கவே இல்லை. லீமாரோஸ் மேல கொஞ்சம் கரிசனை காட்டினார். ஆனா அப்போ என்ன பேசப்பட்டது, இவங்க போறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த மூளையா செயல்படுறதே லீமாரோஸ் தான். ஏன்னா ஆதவர்ஜுனா அவங்க மருமக தாவேக்கால அமைச்சரா இருக்கிறாரு. ஸோ அப்படி போட்டு இதை லிங்க் பண்ணி என்ன பண்ணாங்க, நிறைய பேசினாங்க. ஸோ இது பயங்கர சர்ச்சையா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அது எஸ்பி வேலுமணியான போன்றவங்கலாம் பண்ணாங்க, மன்னிப்பு கடிதம் கேட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பதவி கொடுத்தாருன்னா கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி விட்டு ஒதுங்கே இருந்தாங்க. எந்த கூட்டத்துக்கும் போகல, எந்த நிகழ்ச்சிக்கும் போகல, எதுவுமே போகல. ஆனா லீமாரோஸ் மட்டும் மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்துக்கு பகிரங்கமா என்ன பண்றாங்க, அதிமுக அலுவலகத்துக்குள்ள போனாங்க, பரபரப்பை கிளப்பினாங்க. அதெல்லாம் வேற விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் எஸ்பி வேலுமணி டீம் கூட தானே இவங்க இருந்தாங்க. இப்போ என்ன திடீர்னு எடப்பாடி பழனிசாமி டீம் கூட வராங்க அப்படின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் மகளிர் அணியிலேயே உருவாச்சு. ஸோ எது இருந்தாலும் நான் இப்போ எடப்பாடி அண்ணா அல்லுங்க, அதனால நான் வருவேங்க, நான் மகளிர் அணி இணை செயலாளராக இருக்கிறேன், அதனால மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் மகளிர் அணி செயலாளர் இல்லாம எப்படி, அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியை கலப்புனாங்க. சில பல ஆலோசனைகள் சொன்னாங்க, அதுலயும் சர்ச்சைகள் வந்தது. அதெல்லாம் ஒரு ஒருவர் இருக்கட்டும். இப்போ இங்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் தாவேக்காக்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகங்களும் இருந்தது. இடையில உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு, 5 இடைத்தேர்தலுக்கு இங்க தடை அப்படின்னு ஒரு தடையை போட்டாங்க. இதுல எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர்ல அடி வாங்கினாங்க. அப்ப திரும்பவும் நம்மளால எம்எல்ஏ ஆக முடியாதா, அமைச்சர் ஆக முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இவங்களுக்கு வந்தது. சோ இதனால தாவேக்காவுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருந்தாங்கல்ல, இப்ப சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி போன்றவங்களாம் அதிமுகல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு தயாரா இருந்தாங்க. பேக் அடிச்சிட்டாங்க. ஆட்டாட்டா என்னப்பா இது, உயர் நீதிமன்றம் இப்படி ஸ்பீட் பிரேக் போட்டுச்சே, இப்ப நம்ம எதுக்கு நம்ம அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கீர் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அதிமுகக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த புகைச்சல் ஓய்ந்த பாடே கிடையாது, புகைச்சிட்டே இருந்தது. எஸ்பி வேலுமணி போவாரா மாட்டாரா, எஸ்பி வேலுமணி போவாரா மாட்டாரா, சி.வி. சண்முகம் என்ன முடிவெடுக்க போறாரு இப்படின்னு புகைச்சல் போய்கிட்டே இருந்தது. இந்த புகைச்சல்லாம் இப்படி போயின்னு இருக்கும் பொழுது திடுதிடுப்புன்னு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு, தலைமைச் செயலகத்துக்குள்ள போயிட்டு லீமாரோஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் தனித்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன் இந்த ஆலோசனை கூட்டம், எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம், ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளவு சலசலப்புகள் போயிட்டு இருக்கு, இவ்வளவு புகைச்சல் போயிட்டு இருக்கு, இதனிடையில லீமாரோஸ் அவர்கள் ஏன் செங்கோட்டையனை சந்திச்சு பேசணும் இப்படின்னு பல கேள்விகளும் சந்தேகங்களும் அதிமுக வட்டாரத்தை சுழட்டி சுழட்டி அடிச்சுட்டு இருக்கு.
இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, நீங்க அதிமுகவில இருந்து சின்னதா ஒருத்தர் கூட போயிட்டு தாவேக்காவை சந்திக்க கூடாது, பேசக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு அன்பு கட்டளை போட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, மீறி போய் சந்திச்சா பதவிகளை பறிக்கிற எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை லீமாரசு போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்க பதவியை பறிக்க மாட்டேங்கிறார்? இதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஐயா பதில் சொல்லணும். ஏன்னா செங்கோட்டையனை போய் சந்திச்சு அவங்க ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிற பட்சத்தில் ஏன் அவங்களுடைய பதவியை பறிக்க மாட்டேங்கிறாரு? ஏற்கனவே எஸ்பி வேலுமணி டீமுக்குள்ள இருந்துகிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்த பொழுதோ இல்ல சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவை எதிர்த்து தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்கு செலுத்தின போதும் பதவியை பறிக்கல. அப்போ நீங்க பதவி பறிக்கல. எஸ்பி வேலுமணி எல்லாம் யாருங்க? உங்களோட தளபதி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா பொதுச் செயலாளர் இருக்கிறாங்கன்னா பின்னாடி இருந்து செயல்படுத்தினது எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள். ஆனா அவங்களையும் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. நேத்து கட்சிக்குள்ள வந்துட்டு இவ்வளவு அதிகாரம் செஞ்ச லீமாரோசையே நீங்க கட்சி விட்டு ஒதுக்கி வைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பதவியை பறிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு செங்கோட்டையனை போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்களே, அவங்க பதவியை பறிக்க மாட்டேன்றீங்க. அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி ரகசியம் அவங்க கிட்ட இருக்குதா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியா இங்க முடிவெடுத்தா ஸ்ரீமாரோஸ் அவர்கள் எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டுருவாங்களா? இப்படின்ற கேள்விகள், சந்தேகங்கள் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசுனாங்க, எது பேசுனாங்கன்றதெல்லாம் ஒரு தனி கதை. ஒருவேளை திரும்பவும் அதிமுக தாவேக்கா இந்த பிரச்சனை எடுத்துட்டு வராங்களா? திரும்பவும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டு வராங்களா? ஒருவேளை நாங்க உள்ள வரும் பட்சத்தில் எங்களுக்கு சட்ட சிக்கல் வந்தா அதெல்லாம் நீங்க தான் சந்திக்கணும் இப்படின்னு பல பேச்சுகள் பேசப்பட்டதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதிமுகவை சிதைச்சிக்கிறதுல இதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு முழு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் வந்தார்ல, அவர் வெளியே வந்ததுக்கு பின்னாடியே செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ செங்கோட்டையின் மூலமா தான் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, மாவட்ட நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே இன்னைக்கு தாவேக்காக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிருக்கணும். தேர்தலுக்கு முன்பாக இதே செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு, தேர்தல் முடிஞ்சு தாவேக்கா ஆட்சிக்கு வரும், அப்போ அதிமுக இருக்காது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களா தாவேக்காவுக்கு வந்துருவாங்க, அப்ப தாவேக்கா தான் அதிமுகவா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற அதிமுக இருக்கவே இருக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு தக்கம் பாட புகுட்டாம நான் விடமாட்டேன் சபதம் எடுத்தவர் செங்கோட்டையன். சொன்னதை செஞ்சாரா? இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களா பெரும்பாலும் எங்க இருக்கிறாங்க? தாவேக்காவில் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேக்கா வந்தோன்னு எங்க தாவுறாங்க? அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு தான் தாவுறாங்க. போறவங்க திமுக பக்கம் போகாம எதுக்கு தாவேக்காவிலேயே போய் சேர்றாங்க? சந்தேகம் நம்மளுக்கு இருக்குதுங்க. பிராக்டிக்கலா எடுத்துட்டால பயங்கரமான சந்தேகங்கள் இருக்கு. இது பொது வெளியில ஒரு பக்கம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒத்துக்கொண்டாலும் இதை ரொம்ப துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்க. திமுக 2 தடவை போய் கேஸ் கொடுத்தாலும் அது துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆக மொத்த இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது. செங்கோட்டையின் மூலியமா அதிமுகவை சிதைக்கிற வேலையில தாவேக்கா முழு போர்ஸா இறங்கிருச்சு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இப்ப என்னன்னா லீமாரோஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. இந்த சந்திப்பு பின்னாடி பல குழப்பங்கள் இருக்குது, பல சந்தேகங்கள் இருக்கு, பல கேள்விகளும் இருக்கு. திரும்பவும் எஸ்பி வேலுமணி டீம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? சோ இத பத்தி இவங்க ஆலோசிச்சாங்களா? ஒருவேளை சட்ட சிக்கல் வந்தா அந்த சட்ட சிக்கலை எப்படி சந்திக்கணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னொன்னு ஊழல் முறைகேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதிமுகவில் இருக்கிறவங்க மேல ஊழல் முறைகேடு இருக்கு. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, சி விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்குது, அதே போல எஸ்பி வேலுமணி மேல முறைகேடு வழக்கு இருக்கு. இப்ப கோயம்புத்தூர் மாநகராட்சியில 54 பேருக்கு முறைகேடா வேலை வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. அப்ப முறைகேடு இருக்கு. சோ இந்த விவகாரம் நடந்திருக்கு. சோ இந்த குற்றச்சாட்டோட நாங்க வரும்பொழுது பல சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும், எதிர்கட்சிகளுடைய அட்டாக்கை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இதை பத்தியெல்லாம் தீவிரமா விமர்சிச்சாங்களா, பேசுனாங்களா அப்படின்ற கேள்விதான் நமக்கு இருக்கு. ஒருவேளை இந்த இணைப்பு விழா இந்த டைம்ல வச்சுக்கலாமா வேண்டாமா, இதை கொஞ்சம் காலத்தழுத்தி போடலாமா? ஏன்னா 5 தொகுதி இடைத்தேர்தல் நடத்த வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு உள்ள வந்துட்டா அவங்களுடைய நிலைமை என்ன? அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம அவங்களுடைய நிலைமை என்ன? இதை பத்தி எல்லாம் விவாதிச்சாங்களா, யோசிச்சாங்களா, பேசுனாங்களா அப்படின்ற கேள்விகள் சந்தேகம் நமக்கு வருது. சோ என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க அந்த தரப்புன்னு சொல்லல, இந்த தரப்புல சொல்ல. ஆனா அரசியல் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய சந்திப்பு தான் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அரசியல்ல அதிமுக விசஸ் தாவேக்கா அப்படின்னு போயிருக்கும் பொழுது இந்த சந்திப்பு ஏன்?
ஏன் எடப்பாடி பழனிசாமி லீமாரோஸ் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு? இந்த கேள்விகளும் நமக்கு இருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் லீமாரோஸுடைய பதவியை பறிக்கிறதுக்கு அஞ்சுகிறார்? பல கேள்விகள் நமக்கு இருக்குதுங்க. ஆனாலும் லீமாரோஸ் கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு விதத்துல மாட்டி இருக்கிறாரு. அதனாலதான் லீமாரோஸ் அவர்கள் மேல இவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அஞ்சுகிறார், பயப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அரசியல்ல பரபரப்பான சூழ்நிலையில செங்கோட்டையின் லீமாரோஸ் சந்திப்பு தான் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி ஒரு கருத்து நடவடிக்கைகளை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.